எப்படி அதான் நீங்க எப்படி ஆள்வி நீங்க சொல்றது எப்படி நீங்க கேள்வி கேட்குறீங்க, அது எப்படி அது நல்ல கேள்வியா இருக்க முடியும் உங்க கேள்வி? திமுக எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சியும் ஒருங்கிணைக்கதான் சொல்லியிருந்தீங்க உங்க கூட்டணியில. பட் அதிமுக இது மாதிரி முக்கியமானவங்க வெளியே போகும்போது அவங்களே ஒருங்கிணைக்கலாம்ல, அதுக்கு முயற்சி பாஜக தேசிய ஜனநாயக இருக்காதா? இன்னும் இருக்கு, நாள் இருக்கு, ஜனவரி 15 வரை. செங்கோட்டையன் தவிர்க்கப்பட்டாரு, அது ஓபிஎஸ் இருக்கா, டிடி அவங்க கொஞ்சம் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. அவங்களும் போயிட்டாங்கன்னா நீங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க. ஆனா நிச்சயமா நாள் இருக்கு, தேர்தலுக்கு நாள் இருக்குல்ல. அப்ப எல்லாரும் சேர்ந்துருவாங்களா? தேர்தல் களம் வந்து விஜய் சொன்ன மாதிரியே வந்து தாவேகா வெர்சஸ் டிஎம்கேன்னு மாறுதா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 1654 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, 272 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மொத்தம் 300க்கு மேல நாடாளுமன்ற ஆதரவில் இருக்காங்க. இந்தியாவில் உலகத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய கட்சி. நம்ம அன்புக்குரிய நம்ம தம்பி விஜய் வந்து இப்போதானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தம்பி விஜய் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலையே, எடுத்த உடனே நான் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லாம் உலகத்தையே தாண்டோன்னு சொன்னால் எப்படி? நாள் இருக்குல்ல உங்களுக்கு. ஒரு தேர்தலில் நின்று தங்களுடைய செல்வாக்கையும் சக்தியும் நிரூபித்த பிறகு அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் ஒத்துக்கிடுவேன். முதல் தேர்தல் 77ல ஜெயிச்சு அவர் முதலமைச்சர் ஆகலையா? அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படாதா? எம்ஜிஆர் வந்து ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தார். பரங்கிமலை தொகுதியில் 25,000 ஓட்டில் ஜெயிச்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆரை வச்சு தான் அன்றைக்கி திமுகவே இருந்தது. எம்ஜிஆரை வச்சு தான் திமுகவே இருந்தது. என்ன மறந்துட்டீங்களா? அதெல்லாம் இன்னைக்கு ஆலந்தூர் தொகுதியாக இருக்கக்கூடிய பரங்கிமலையில் 26,000 ஓட்டு வித்தியாசத்தில், அப்போல்லாம் 26,000 ஓட்டுன்னா பெரிய விஷயம். அது இப்போ 26,000 ஓட்டில் ஜெயிக்கிறதுங்கிறது விட புரட்சி தலைவர் வந்து புரட்சி தலைவராக வந்து கட்சியில் இருந்து பண்ணார். தம்பி இப்போ நடிகராக தானே இருக்கார். 2026ல வந்து எத்தனை அணி உருவாக வாய்ப்பு இருக்குது? வந்து பாஜக தான் அப்படின்னு திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அதனாலதான் செங்கோட்டையன் வெளியே போனதா சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் பின்னணியில் பாஜக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட ஸ்டேட்மெண்ட் எப்படி பாருங்க? அதாவது நீங்கள் சொன்னீங்க, இப்போ செங்கோட்டையன் பின்னணியில் பாஜக இருந்தால் அவர் ஏன் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல? இங்கேயே இருந்திருக்கலாம்ல, எங்கள் கூட சேர்ந்துருக்கலாமே. எப்படி அதான் நீங்கள் எப்படி ஆள்வி நீங்கள் சொல்கிறது எப்படி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அது எப்படி அது நல்ல கேள்வியாக இருக்க முடியும் உங்கள் கேள்வி? நீங்கள் இல்லை, அதாவது இல்லை அவர் இருக்கிறது அதிமுகவில் இருக்கிறார், நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை நம்பியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையில் பொருத்தமாக இருக்கும் சொல்லுங்க. வந்து எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கிறதுனால கட்சியில இருந்து ஒவ்வொருத்தரா போயிட்டே இருக்காங்க. இதை நீங்க அவர்கிட்ட ஏதாவது சொல்லி வலியுறுத்துறதுக்கு அது நம்ம என்னுடைய கட்சியில் எதுவும் விஷயம்னா நான் சொல்ல முடியும். அவங்களுடைய கட்சியில் கூட்டணி பற்றி தான் நம்ம பேச முடியுமே தவிர அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனையில் நம்ம பேசுவது அது நியாயமா இருக்காது. சார், மக்களின் மையம் தொடங்கும் போது கமலஹாசன் வந்து பாஜகவையும் திமுக வந்து நேரடியாக எதிர்த்தாரு, பின்னாடி திமுக கூட்டணியிலேயே போயிட்டாரு. இப்போ அதே போல விஜய் இப்போ வந்து பாஜகவையும் அதே போல திமுகவையும் தான் நேரடியாக திமுக நேரடி எதிரிங்காரு. திருப்பி அவரு அதிமுக பாஜக ஒன்று வரவிடாம பண்றதுக்காக ஒரு முயற்சி, அது திமுக பின்னணியில தான் இயங்குறாரு நினைக்கிறீங்களா? இல்லை, அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அது நீங்கள் கேட்ட ஆரம்பத்தில் உள்ள உங்களுடைய கேள்விகள் எப்படி அமைஞ்சதுன்னா, அவர் மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் கமலஹாசன் எதிர்த்து பேசினாரு, அப்புறம் அங்கேயே ஐக்கியமாயிட்டாரு. அப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்ன ஆரம்பத்தில் எப்படி வந்துச்சுன்னா ஐக்கியமாயிருவாராங்கிற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு தெரியல. தமிழகத்தில் மிகப்பெரிய 3வது அணி உருவாக போகுது, அதற்கான பணிகள் தான் இப்போ நடந்துட்டு. அதாவது 3வது அணி இருந்தாலும் சரி, 4வது அணி இருந்தாலும் சரி, 2026ல் எங்கள் அணி தான் ஆட்சியை பிடிக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.